முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஹமாஸிடம் கொத்து கொத்தாக சரணடைந்த இஸ்ரேல் ஆதரவு கூலிப்படையினர். ஹமாஸின் உளவு பிரிவினர் கூலிப்படையில் சேர்ந்து மொத்த நெட்வொர்க்கையும் அழித்ததாக தகவல். கூலிப்படை தலைவன் யாசர் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து கூட்டாளிகள் ஹமாஸிடம் சரண். நெதன்யாகுவிற்கு நிகரான பாதுகாப்புடன் வலம் வந்த கூலிப்படை தலைவன் யாசர் அபு ஷபாப் கொல்லப்பட்டது எப்படி? அடுத்தடுத்து வெளியாகும் பரபரப்பு தகவல்கள். சுப்ரீம் லீடர் தலைமையிலான ஈரான் அரசை கவிழ்க்க 2 முறை சதி செய்தோம், ஆனால் 2 முறையும் தோல்வியடைந்து விட்டோம். தோல்வியை வெளிப்படையாக ஒப்புக்கொண்ட அமெரிக்கா. செய்த பாவங்கள் என்னை துரத்துகிறது. 2 வருடங்கள் நிம்மதியாகவே இல்லை. உயிரை மாய்த்து கொண்ட இஸ்ரேல் வீரரின் மரண வாக்குமூலம். ஒட்டுமொத்த ஆக்கிரமிப்பு நிர்வாகமும் அலறல். காசாவில் விரைவில் 2ஆம் கட்ட போர் நிறுத்த உடன்படிக்கை. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்பு கையெழுத்தாக வாய்ப்பு. காசா நிலத்திலிருந்து முழுமையாக வெளியேறும் இஸ்ரேல் படைகள். ஆக்கிரமிப்பு படைகள் முழுமையாக வெளியேறினால் ஆயுதங்களை கீழே போட தயார். பாலஸ்தீன் அத்தாரிட்டியிடம் ஆயுதங்கள் ஒப்படைக்கப்படும் என ஹமாஸ் அறிவிப்பு. சுதந்திர பாலஸ்தீன் நாட்டை நோக்கிய நகர்வுகள் தீவிரம். சர்வதேச அளவில் கடுமையாக சரிந்த இஸ்ரேலின் செல்வாக்கு சரி செய்ய 5700 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிய வினோதம். இஸ்ரேலின் பொய்ச் செய்திகளை வெளியிட ஊடகங்களுக்கு கையூட்டு. ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தின் வன்முறையை கண்டித்து கிளர்ந்தெழுந்த ஸ்வீடன் மக்கள். தெருக்களில் இறங்கி பிரம்மாண்ட போராட்டம். கடும் அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் அடங்காத ஐரோப்பிய சுதந்திர சமூகம். காசா குழந்தைகளை இயல்பு வாழ்க்கைக்கு திருப்பும் யுக்திகள் தீவிரம். விளையாட்டை ஆயுதமாக பயன்படுத்தும் காசா கல்வியாளர்கள். காசா இனப்படுகொலை ஏற்படுத்திய துயரம். 2 ஆண்டுகளாக கிறிஸ்துமஸ் கொண்டாடாத பெத்லகம் கிறிஸ்தவர்கள். 2 ஆண்டுகளுக்கு பிறகு கொண்டாட்ட ஏற்பாடுகள் தீவிரம். கூலிப்படைக்குள் ஊடுருவி தலைவனை தீர்த்து கட்டிய ஹமாஸ். 10 நாள் கெடு விதிக்கப்பட்டதை அடுத்து கூலிப்படையினர் தொடர்ந்து சரண். தவிடுபடியான இஸ்ரேலின் யுக்திகள். இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட காசா கூலிப்படை தலைவன் யாசர் அபு ஷபாப் கொல்லப்பட்டதை அடுத்து அவன் தலைமையிலான குழுவினர் ஹமாஸிடம் சரணடைந்து வருகின்றனர். இந்த செய்தியை ஜோர்டான் ஊடகம் ரோயா வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் உருவாக்கிய கூலிப்படைக்கு ஆயுதம், பணம், உணவுகள், மருந்துகள், உளவு தகவல்கள், பயிற்சிகள் என பலவற்றை வழங்கி ஹமாஸிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சுரங்கங்களையும் இஸ்ரேல் வழங்கியுள்ளது. அவர்களுக்கு தேவையான ஆளில்லா விமானங்கள், உளவு கருவிகள் ஆகியவற்றையும் வழங்கி தீவிர பயிற்சிகளை வழங்கியுள்ளது. இந்நிலையில் அந்த கூலிப்படைக்குள் ஹமாஸின் போராளிகள் ஊடுருவியுள்ளனர். அவர்கள் அனைத்து தகவல்களையும் சேகரித்ததோடு அந்த குழுவின் தலைவன் யாசர் அபு ஷபாபையும் தீர்த்து கட்டியதாக கூறப்படுகிறது. இது இஸ்ரேலுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஹமாஸ் வெளியிட்ட ஒரு அறிவிப்பில் 10 நாள் காலக்கெடுவுக்குள் கூலிப்படையில் உள்ளவர்கள் இஸ்ரேலை ஆதரிப்பவர்கள் தானாக வந்து சரணடைந்தால் ஹமாஸ் நீதிமன்றம் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்க வாய்ப்புள்ளது. அவர்கள் பாதுகாப்புடன் கசாவில் வசிக்கலாம். இல்லாவிட்டால் அபு ஷபாபுக்கு ஏற்பட்ட நிலைதான் ஏற்படும் என எச்சரிக்கை விடுத்தது. இதையடுத்து கூலிப்படையில் இருந்தவர்கள் கொத்து கொத்தாக ஹமாஸ் படைகளிடம் சரணடைந்து வருவதாக செய்தி நிறுவனங்களின் தகவல்கள் உறுதி செய்துள்ளன. இஸ்ரேல் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவர்களின் ஆதரவாளர்கள் யாரும் காசாவில் இருந்து மறைந்து விடுவார்கள் என ஹமாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமனி தலைமையிலான ஈரான் நிர்வாகத்தை வீழ்த்த 2 முறை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் அது தோல்வியில் முடிந்ததாக அமெரிக்கா நேரடியாக ஒப்புக்கொண்டுள்ளது. ஈரானில் 2 முறை ஆட்சி மாற்றத்தை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை அமெரிக்கா மேற்கொண்டதாக அமெரிக்க தூதுவர் ஒருவரை கூறியிருப்பது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துருக்கி நாட்டிற்கான அமெரிக்க தூதர் டாம் பராக் இக்கருத்தை வெளியிட்டுள்ளார். 2 முறை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அவை எந்த பலனையும் அளிக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ஆனால் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன என்ற விவரங்களை அவர் அளிக்கவில்லை. இத்தகைய முயற்சிகள் மேற்கொள்ளப்படக்கூடாது என்றும் தற்போதைய அரசாங்கம் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண உறுதியாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் உறுதியாக இருந்தால் அந்நாட்டுடன் உடன்படிக்கை மேற்கொள்வதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தயாராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்னொரு நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிட்டு அந்நாட்டின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அமெரிக்கா முயற்சிகளை மேற்கொண்டதாக அந்நாட்டின் தூதுவர் ஒருவரை கூறியிருப்பது அரசியலில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை சீர்குலைப்பதற்கான நடவடிக்கைகளில் அமெரிக்கா ஈடுபட்டதை இது மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த வருடம் ஜூன் மாதம் ஈரான் மீது அமெரிக்க துணையுடன் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய போது அந்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கே அத்தாக்குதல் நடத்தப்பட்டதாக அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. உயிரை மாய்த்து கொண்ட இஸ்ரேலிய சிப்பாய் எழுதி வைத்துள்ள ஒப்புதல் வாக்குமூலம் ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.
காசாவின் மீதான தாக்குதல்களில் பங்கெடுத்த இஸ்ரேல் வீரர்கள் கணிசமான எண்ணிக்கையில் தற்கொலை செய்துள்ளனர். அவர்களில் பலர் மனநல பாதிப்புக்கு ஆளாகியுள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன் தற்கொலை செய்து கொண்ட ஒரு இஸ்ரேலிய ராணுவ வீரன் குறித்த புதிய தகவல்கள் வெளிவந்துள்ளன. காசாவின் மீது தாக்குதல்களை நடத்திய இஸ்ரேலிய படையினர் குழந்தைகளையும் கொடூரமாக கொலை செய்தனர். பாலஸ்தீன் மக்களின் உடல் மற்றும் உடைமைகள் மீது இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்ட மனிதாபிமானமற்ற செயல்பாடுகள் உலகம் முழுவதும் விமர்சனங்களை ஏற்படுத்தின. தாக்குதல் நடத்தும் போது இவற்றை வீரதீர செயல்களாக சித்தரித்த இஸ்ரேலிய படையினர் தற்போது அதன் பாதிப்புகளை உணர்ந்து வருகின்றனர். சமீபத்தில் தற்கொலை செய்து கொண்ட ராணுவ சிப்பாயின் பெயர் தாமஸ் அஸ்காவ்கஸ். இவர் இஸ்ரேல் மற்றும் லிதுவேனியா நாடுகளின் இரட்டை குடியுரிமையை பெற்றவர். காசா தாக்குதலில் பங்கெடுத்த இவர் குற்ற உணர்ச்சியின் காரணமாக தற்கொலை செய்துள்ளார். அஷ்டோத் நகரில் உள்ள ஒரு பூங்காவில் இவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டதாக ஒரு அரபு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆனால் இந்த 28 வயது சிப்பாய் எவ்வாறு தற்கொலை செய்து கொண்டார் என்ற விவரங்கள் இல்லை. 2024 ஏப்ரலில் ராணுவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார். அக்டோபர் 7 எனது வாழ்க்கையை சீரழித்து அனைத்தையும் அழித்தது. மன்னிக்க முடியாத செயல்களை நான் செய்தேன். அன்றிலிருந்து ஒரு பேய் உள்ளே இருந்து என்னை துரத்தி கொண்டே இருக்கிறது. எனது ஆன்மா அமைதியை தேடுகிறது. 2 வருடங்களாக என்னால் வாழவே முடியவில்லை என தற்கொலை செய்து கொள்வதற்கு முன் தனது Facebook பக்கத்தில் அவர் எழுதியது தற்போது தெரியவந்துள்ளது. இஸ்ரேலிய படையினர் எந்த அளவிற்கு மனரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதை இவரின் தற்கொலை உணர்த்துகிறது. ஏற்கனவே போதிய படையினரின்றி சிக்கலில் சிக்கியுள்ள இஸ்ரேலுக்கு ராணுவ வீரர்களின் தற்கொலைகள் பெரும் தலைவலியாக அமைந்துள்ளது. காசா சமாதான உடன்படிக்கையின் 2வது கட்டத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விரைவில் அறிவிக்க உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அக்டோபர் 10 அன்று ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே ஏற்பட்ட சமாதான உடன்படிக்கை நடைமுறையில் உள்ள நிலையில் 2வது கட்டத்தை கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிக்க உள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இம்மாத இறுதியில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் ட்ரம்ப் சந்திப்பு நடத்த உள்ளதாகவும் தற்போதைய நிலைகளிலிருந்து இஸ்ரேலிய படைகள் பின்வாங்க வேண்டும், காசாவில் ஒரு சர்வதேச படை நிறுத்தப்பட வேண்டும், காசாவை நிர்வாகம் செய்வதற்கான சர்வதேச பிரதிநிதிகள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட விதிமுறைகள் 2வது உடன்படிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தன. இந்த விவகாரத்தில் முக்கிய அங்கமாக உள்ள பாலஸ்தீன் மக்கள் இதிலிருந்து பெரும்பாலும் ஒதுக்கியே வைக்கப்பட்டுள்ளனர். காசாவில் சர்வதேச படைகள் நிறுத்தப்படுவதற்கு ஹமாஸ் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. அதேபோல் காசாவின் நிர்வாகத்தை கண்காணிப்பதற்காக 10 நபர்களை கொண்ட அமைதி குழு ஒன்று அமைக்கப்பட உள்ளது. இதில் அரபு மற்றும் மேற்கத்திய நாடுகளின் பிரதிநிதிகள் இருப்பார்கள். பாலஸ்தீன் பிரதிநிதிகள் யாரும் அக்குழுவில் இடம்பெற மாட்டார்கள். அத்துடன் முன்னாள் இங்கிலாந்து பிரதமர் டோனி பிளேயர், ட்ரம்பின் மருமகன் ஜெரார்ட் குஷ்னர் ஆகியோர் அடங்கிய ஒரு உயர்மட்ட குழுவும் காசா நிர்வாகத்தை கண்காணித்து வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈராக் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு முழு உறுதுணையாக இருந்தவர் டோனி பிளேயர். காசாவின் மக்களை அப்புறப்படுத்திவிட்டு அதனை ஒரு ரெசார்ட்டாக மாற்ற வேண்டும் என்று கூறியவர் ஜெரார்ட் குஷ்னர். இவர்களை தலைமையாக கொண்டுள்ள குழு எத்தகைய செயல்பாடுகளை கொண்டிருக்கும் என்பதை நாம் அதிகம் விளக்க தேவையில்லை. ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கு ஒரே ஒரு நிபந்தனையை மட்டும் ஹமாஸ் இயக்கம் விதித்துள்ளது. மேற்கு கரை பிராந்தியத்தை நிர்வாகம் செய்யும் பாலஸ்தீன் அதிகார சபையிடம் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கு தயாராக உள்ளதாக ஹமாஸ் இயக்கத்தின் காசா தலைவர் கலீல் அல்-ஹையா தெரிவித்துள்ளார். ஆனால் இதற்கு ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் அவர் விதித்துள்ளார். இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வந்தால் ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கு தயார் என்று அவர் கூறியுள்ளார். இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு மற்றும் அத்துமீறல்களுக்கு எதிராகவே தாங்கள் ஆயுதங்களை வைத்திருப்பதாகவும் ஆக்கிரமிப்பு நீங்கும் பட்சத்தில் ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கு தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் விவரமாக தெரிவிக்குமாறு ஊடகவியலாளர்கள் கேட்டபோது சுதந்திரமான இறையாண்மை கொண்ட ஒரு பாலஸ்தீன தேசம் அமைய வேண்டும் என்று அவர் தெளிவாக பதில் உரைத்தார். காசாவில் ஐநா படைகள் இருப்பதற்கு சம்மதம் தெரிவித்துள்ள அவர் அவை உடன்படிக்கையை கண்காணிக்கும் வகையில் எல்லைகளில் இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். காசாவில் வெளிநாட்டு படைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற ட்ரம்பின் திட்டத்தை இதன் மூலம் ஹமாஸ் இயக்கம் மீண்டும் மறுத்துள்ளது. சர்வதேச அளவில் குறைந்து வரும் செல்வாக்கை சரி செய்ய சுமார் 5700 கோடி ரூபாய் நிதியை இஸ்ரேல் ஒதுக்கியுள்ளது. இஸ்ரேலின் நிதி அமைச்சர் பெஸ்லேல் ஸ்மாட்ரிச் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் கிடியோன் சார் இணைந்து 2026 ஆண்டுக்கான பட்ஜெட்டில் ஹஸ்பாரா எனப்படும் பொது தூதரகம் மற்றும் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக சுமார் $630 பில்லியன் ஒதுக்க அனுமதி வழங்கியுள்ளனர். இது உலகளவில் இஸ்ரேலின் கருத்தை வலுப்படுத்தும் பிரச்சாரங்களுக்கு வழங்கப்படும் மிகப்பெரிய நிதி உயர்வாகும். இதில் முன்பே அரசு அனுமதித்திருந்த $30 கோடி அடங்கும். இந்த நிதி சமூக ஊடக பிரச்சாரங்கள், குடிமக்கள் அமைப்புகளுடன் கூட்டணிகள், சர்வதேச தலைவர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் இன்ஃபுளுசர்களை இஸ்ரேலுக்கு வரவேற்கும் திட்டங்கள் போன்றவற்றுக்கு பயன்படுத்தப்படும். மேலும் வெளிவிவகார அமைச்சகத்தில் தனி பொது தூதரக அலகு உருவாக்கப்படுகிறது. இந்த முதலீடு விமானங்கள், குண்டுகள் முதலீட்டுக்கு இணையானது என கிடியோன் கூறியுள்ளார். ஆனால் காசாவின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் காரணமாக உலக அளவில் சரிந்துள்ள இஸ்ரேலின் பிம்பத்தை சீராக்கும் முயற்சியாகவே இது தெரிகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களில் 70,000க்கும் அதிகமான மக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பு சர்வதேச அளவில் அனைத்து மட்டங்களிலும் அதிகரித்து வருகிறது. சர்வதேச அளவில் தனிமைப்படுத்தப்பட்டு வரும் இஸ்ரேல் அதனை சீர் செய்யும் முயற்சியில் பில்லியன் கணக்கில் பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்துகிறது. இது இஸ்ரேல் மக்களுக்கு மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிட் குற்றம் சாட்டியுள்ளார். போரின் காரணமாக கடும் பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்து வரும் இஸ்ரேலுக்கு இது மேலும் பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது.
இஸ்ரேலின் தாக்குதல்களை கண்டித்து ஸ்வீடனில் நடைபெற்ற பிரம்மாண்ட பேரணியில் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். பாலஸ்தீனின் காசாவில் இஸ்ரேல் நடவடிக்கைகளை கண்டித்து ஸ்வீடன் தலைநகர் லடாக்ஹோம் நகரத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் பேரணியில் கலந்து கொண்டனர். பல்வேறு சிவில் சமூக அமைப்புகள் விடுத்த அழைப்பை ஏற்று மக்கள் இப்பேரணியில் கலந்து கொண்டு இஸ்ரேலுக்கு எதிரான தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர். அக்டோபர் 10 சமாதான உடன்படிக்கை ஏற்பட்ட பின்னரும் காசாவின் மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அத்துடன் நிவாரணப் பொருட்களையும் முழுமையாக அனுமதிக்கவில்லை. இவற்றை கண்டித்து ஸ்வீடன் தலைநகர் லடாக்ஹோம் நகரில் டிசம்பர் 6 அன்று மாபெரும் மக்கள் பேரணி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மக்கள் இஸ்ரேலின் குண்டு வச்சு நிவாரணப் பொருட்களை தடுப்பது, இனப்படுகொலை நிகழ்த்துவது ஆகியவற்றை கண்டித்து பதாகைகளை ஏந்தி சென்றனர். ஸ்வீடன் நாடாளுமன்றம் நோக்கி போராட்டக்காரர்கள் பேரணியாக நடந்து சென்று இஸ்ரேலை கண்டித்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். காசாவின் மீதான இஸ்ரேல் செயல்பாடுகளுக்கு சர்வதேச அளவில் மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்புகள் அதிகரித்து வருகின்றன. இஸ்ரேலின் தாக்குதல் காசாவின் பெரும் பகுதிகளை முற்றிலும் அழித்து நாசமாக்கியது. பள்ளிக்கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள், விளையாட்டு கிளப்கள் என அனைத்தும் அழிக்கப்பட்ட நிலையில் காசா மக்கள் கடும் நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றனர். ஆனால் இஸ்ரேலின் தாக்குதல் தங்களை ஒருபோதும் தோல்வியுறச் செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ள அம்மக்கள் தங்களின் இயல்பு வாழ்க்கையை தொடர்ந்து வருகின்றனர். கல்வி நிலையங்களையும், விளையாட்டு மைதானங்களையும், கிளப்களையும் புனர் நிர்மாணம் செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளனர். தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட காசா மக்களுக்கு உறுதுணையாக அமைந்துள்ள ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் உரிமையாளர் மேற்கொண்ட முயற்சிகளை இப்போது பார்க்கலாம். இஸ்ரேலின் தாக்குதலில் காசாவில் அமைந்துள்ள அல் முஸ்தல் ஸ்போர்ட்ஸ் கிளப் கட்டிடம் நாசமாக்கப்பட்டது. இதனை கண்டு சோர்ந்து விடாத கேப்டன் ஹசன் கிளப்பை மீண்டும் உயிரோட்டமாக்கி காசா மக்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். தாக்குதல் காரணமாக கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ள குழந்தைகளுக்கு விளையாட்டுகள் மூலம் உள சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற முடிவை மேற்கொண்டார். கிளப்பில் சிதறி கிடந்த பொருட்களை சேகரித்து குழந்தைகளின் தன்னம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்ப விளையாட்டுகள், சுய பாதுகாப்பு பயிற்சிகள் உள்ளிட்ட எளிய செயல்பாடுகளை ஏற்பாடு செய்தார். இந்த முயற்சிக்கு சமூகத்திலிருந்து நல்ல வரவேற்பு கிடைத்தது. அனைத்து விளையாட்டு மைதானங்களும், கிளப்களும் பெருமளவில் சேதமடைந்துள்ள நிலையில் அவற்றை மீண்டும் உயிர்ப்பிக்க உலக சமூகம் மற்றும் சர்வதேச அமைப்புகள் தேவையான உதவியை வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். தாக்குதல்களால் தங்களை மன்றியிடச் செய்ய முடியாது என்ற செய்தியை பாலஸ்தீன் மக்கள் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து கொடுத்துக் கொண்டே இருக்கின்றனர். சுமார் 2 வருடங்களுக்கு பிறகு பெத்லெஹேம் நகரம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு தயாராகி வருகிறது. 2 வருடங்களுக்கு பிறகு மேற்கு கரையில் உள்ள பெத்லெஹேம் நகரத்தில் உள்ள கிறிஸ்துமஸ் மரம் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து பிறந்த நகரமான பெத்லெஹேம் நகரம் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் வண்ண விளக்குகளால் ஜொலித்துக் கொண்டிருக்கும். பண்டிகை கால கொண்டாட்டம் நகரை சூழ்ந்து மக்கள் சந்தோஷங்களை பகிர்ந்து கொண்டிருந்தனர். ஆனால் காசாவின் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் இந்நகரத்தில் மேற்கொள்ளப்படவில்லை. நகரத்தில் இருந்தவர்களின் பல உறவினர்கள் காசாவில் கொல்லப்பட்டிருந்தனர். தற்போது தாக்குதல் முடிவுக்கு வந்த நிலையில் மீண்டும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் தொடங்கியுள்ளன. நகரத்தில் உள்ள கிறிஸ்துமஸ் மரம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் நம்பிக்கை இழக்கவில்லை என்ற செய்தியை வழங்கும் விதமாக இந்த கொண்டாட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன என்று பெத்லெஹேம் நகரத்தின் மேயர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் நெருக்கடிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் காரணமாக பெத்லெஹேம் நகரம் நாள் ஒன்றுக்கு $1.5 பில்லியன் இழந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஹமாஸிடம் கொத்து கொத்தாக சரணடைந்த இஸ்ரேல் ஆதரவு கூலிப்படையினர். ஹமாஸின் உளவு பிரிவினர் கூலிப்படையில் சேர்ந்து மொத்த நெட்வொர்க்கையும் அழித்ததாக தகவல். கூலிப்படை தலைவன் யாசர் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து கூட்டாளிகள் ஹமாஸிடம் சரண். நெதன்யாகுவிற்கு நிகரான பாதுகாப்புடன் வலம் வந்த கூலிப்படை தலைவன் யாசர் அபு ஷபாப் கொல்லப்பட்டது எப்படி? அடுத்தடுத்து வெளியாகும் பரபரப்பு தகவல்கள். சுப்ரீம் லீடர் தலைமையிலான ஈரான் அரசை கவிழ்க்க 2 முறை சதி செய்தோம். ஆனால் 2 முறையும் தோல்வியடைந்து விட்டோம். தோல்வியை வெளிப்படையாக ஒப்புக்கொண்ட அமெரிக்கா. செய்த பாவங்கள் என்னை துரத்துகிறது. 2 வருடங்கள் நிம்மதியாகவே இல்லை. உயிரை மாய்த்து கொண்ட இஸ்ரேல் வீரரின் மரண வாக்குமூலம். ஒட்டுமொத்த ஆக்கிரமிப்பு நிர்வாகமும் அலறல். காசாவில் விரைவில் 2ஆம் கட்ட போர் நிறுத்த உடன்படிக்கை. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்பு கையெழுத்தாக வாய்ப்பு. காசா நிலத்திலிருந்து முழுமையாக வெளியேறும் இஸ்ரேல் படைகள். ஆக்கிரமிப்பு படைகள் முழுமையாக வெளியேறினால் ஆயுதங்களை கீழே போட தயார். பாலஸ்தீன் அத்தாரிட்டியிடம் ஆயுதங்கள் ஒப்படைக்கப்படும் என ஹமாஸ் அறிவிப்பு. சுதந்திர பாலஸ்தீன் நாட்டை நோக்கிய நகர்வுகள் தீவிரம். சர்வதேச அளவில் கடுமையாக சரிந்த இஸ்ரேலின் செல்வாக்கு சரி செய்ய 5700 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிய வினோதம். இஸ்ரேலின் பொய்ச் செய்திகளை வெளியிட ஊடகங்களுக்கு கையூட்டு. ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தின் வன்முறையை கண்டித்து கிளர்ந்தெழுந்த ஸ்வீடன் மக்கள். தெருக்களில் இறங்கி பிரம்மாண்ட போராட்டம். கடும் அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் அடங்காத ஐரோப்பிய சுதந்திர சமூகம். காசா குழந்தைகளை இயல்பு வாழ்க்கைக்கு திருப்பும் யுக்திகள் தீவிரம். விளையாட்டை ஆயுதமாக பயன்படுத்தும் காசா கல்வியாளர்கள். காசா இனப்படுகொலை ஏற்படுத்திய துயரம். 2 ஆண்டுகளாக கிறிஸ்துமஸ் கொண்டாடாத பெத்லெஹேம் கிறிஸ்தவர்கள். 2 ஆண்டுகளுக்கு பிறகு கொண்டாட்ட ஏற்பாடுகள் தீவிரம்.